பார்த்தா பாவமா இருக்க நீ. ஒரு பக்கம் புருஷனை பறி கொடுத்துட்டு நிக்கிறீங்க, இன்னொரு பக்கம் பொண்ணு பிள்ளை தாச்சியா வந்து நிக்கிறா. பிரீத்திய என்ன பண்றதா உத்தேசம்? கொண்டு இல்லாமான்னு பாக்குறேன். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னா, பசங்களை கண்டிச்சு வளர்க்க வேண்டிய நேரத்துல அலட்சியமா இருந்திருக்கேன். எல்லாம் என்னாலதான். பாவம், நீங்க என்ன பண்ணுவீங்க? அழாதீங்க அண்ணி, அழாதீங்க ப்ளீஸ், அழாதீங்க. அண்ணன் சத்ததுலேருந்து குடங்குடமா கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கோம் நாம 2 பேரும். இந்த பிரேமி இருக்காளே, அண்ணன் செத்ததுக்கு ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கல. சொட்டுன்னா ஒரு சொட்டு. கவனிச்சீங்களா? வணக்கம். வணக்கம். வாங்க. உட்காருங்க. கேள்விப்பட்டேன். சாரி. நான் இது வரைக்கும் எந்த சாவுக்கும் போனதில்லை. துக்கம் விசாரிக்கவும் யார் வீட்டுக்கும் போனதில்லை. பரவாயில்ல, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். எப்படி துக்கம் விசாரிக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்கும். ஓ, இருக்கு. ஒர்க் பண்ணும்ல. ஓ, என்ன சில பேர் வீட்டில் வெறும் அழகுக்காக தான் வச்சுருப்பாங்க. ஐம் சாரி, ஐம் நாட் எக்ஸ்பெக்டட் டு லவ். இல்லை, உனக்கா ஒரு பாட்டு ஸ்பெஷலாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், உன்னை கன்சோல் பண்ணுறதுக்கு. எனக்கு வேறு வழி தெரியல. ப்ளே இட். திருப்பி போட்டிருக்கேன். ஐ எம் சாரி. பாரதியாரோட பாட்டு தான். நல்லதோர் வீணை செய்து அதை நலம் கெட பொழுதில் எறிவதுண்டோ.
உன்னை கன்சோல் பண்றதுக்காக தான் இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்தேன். உன்னை அழ வைக்கிறதுக்காக இல்லை. ஆனா ஆனா அது எனக்கு தேவைப்பட்டது. பிரேக்கிங் டவுன். தேங்க்யூ மிஸ்டர் லட்சுமண். கோர்ட்டுக்கு போயிட்டு வரேன். தேங்காய் சாதமும் புளியும் சாதமும் பண்ணி வச்சிருக்கேன். தயிரும் ஃப்ரிட்ஜில் இருக்கு. நான் போட்டுன்னு சாப்பிட்றேன், நீ போயிட்டு வா. மாமி மாமி, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. யாரு? தெரியல, தாடி வச்சிருக்காரு. கீழே போர்ட்டிகோல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் கோர்ட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கியா? திறந்த வீட்டில் நாய் நுழையிற மாதிரி நுழைஞ்சிட்டேன்னா, ஒரு பொம்பளைக்கு செக்யூரிட்டி வேணும்னா ஒன்று புருஷனாக இருக்கணும், இல்லை நாயாக இருக்கணும். நான் எதுவாகனா இருக்கனே. நான் படி தாண்டா பதி. அதான் படியை தாண்டவே இல்லை பார், வெளியவே நிற்கிறேன். இப்ப எதுக்கா வந்த? என்னை பார்த்தாலே உனக்கு 420 ஞாபகம் வருமே. ஐ மீன் 420 ரூபா. நீ கொடுப்ப, நான் வாங்கிப்பேன், வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஒரு பைசா நான் ஒரு பைசா கொடுக்க மாட்டேன். கெட் அவுட், கெட் அவுட். வாசுகி, வாசுகி, கோர்ட்டுக்கு போகலையா? என்னாச்சுமா? ஒன்றும் இல்லை. முகம்லாம் இப்படி வேத்து போய் வெளியே போய் இருக்கு. என்னாச்சுமா? ஒன்றும் இல்லை. திடீர்னு ஒரேடியா படபடப்பா இருந்தது. யாரை பார்த்து இப்படி சத்தம் போட்ட? யாருமே இல்லையே. ஏன் சத்தம் போட்டேன்னு எனக்கே தெரியல. டெம்பரேச்சர் இருக்க மாதிரியா இருக்கு. ஜுரத்துல வளரனியா? ஐயோ, எதுக்காக இடர் இப்படியே? கோர்ட் வேணா, ஒண்ணு வேணா, பேசாம ஆத்துல ரெஸ்ட் எடுத்துக்கோ. இன்னைக்கு அழாத. நீ எழுதா எனக்கு அழுக வந்துடும். வேணா டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ ஏன் கூச்சல் போட்ட? என்னமோ தெரியல, திடீர்னு என் கடந்த கால ஞாபகம் வந்தது. நான் லண்டன்ல இருந்தது, சித்திரவதெல்லாம் அனுபவிச்சது. அதே பிரமையில ஏதோ கத்திட்டு போல இருக்கு. அங்கிள், என்னம்மா? கீழே ஒருத்தர் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு உங்களை பார்க்க. யாரு? தாடி வச்சிருக்காரு, ஆனா பேர் சொல்லல. தாடி வச்சிருக்காரா? சரி, வர சொல்ல வேண்டியதானே? மாமா கிட்ட அப்பவே வந்து சொன்னேனே. என்ன வாசுகி, கீழே யாரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காளா? நீ சொல்லவே இல்ல. வர சொல்லு, வர சொல்லு. அரடே, நீதான் அந்த தாடிக்காரனா? வந்தா சொன்னா உள்ள வா. வாசுகி, சார் வந்திருக்காருமா. ஸ்ரீதரன், என்னுடைய சீமந்த புத்திரன். என்ன சார், நான் எப்படி தனி கொடுத்த நடத்துறேன்னு பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கேடா. இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், மனசு கேட்கல. திரும்புடா. உங்க அப்பா மூஞ்சியை பார்த்தா ஒண்ணு நாசமா போயிட மாட்டேன். திரும்ப. வாசுகி, காஃபி கொண்டாமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் காஃபி சாப்பிட வரல. காஃபி சாப்பிட்றதுக்குன்னு யாரும் வரமாட்டாடா. இது என்ன காபி ஹோட்டல? வந்த இடத்துல காஃபி சாப்பிடுவான், அவ்வளவுதான். அவன் அப்படிதான் சொல்லுவான். நீ காஃபி கொண்டா. நாளைக்கு இருமுடி கட்டிக்க போறேன். 12 வருஷமா உங்களை சேவிச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் கிளம்பியிருக்கேன். பழக்கப்பட்டு போன விஷயம் திடீர்னு விட முடியல. சேவிச்சுக்கிறேன்.
என்ன ரெடியா? நான் ரெடிடா மகனே. அப்பனை தூஷிச்சுட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போறேன். அந்த ஐயப்பனையாவது தூஷிக்காம இருந்தா சரி. நான் தான் ரெடி சொல்லிட்டேன்னா காலில் விழேன். அபிவாதையே மறந்து போச்சா? க்ஷேமமா இரு. ஆமா, பாட்டி எப்படி இருக்கா? எப்பவும் போல என்ன கரிச்சு கொட்டிட்டு தான் இருக்கா. இந்த காஃபி சாப்பிடு. வா உட்காந்து சாப்பிடு. அப்புறம் உட்கார வரலன்னு நின்றுட்டே காபி சாப்பிடு. நான் சொந்தம் கொண்டாட வரல, கடமைக்காக வந்தேன். நான் வரேன். ஒரு நிமிஷம். இந்த பணத்தை உண்டியில போட்டு. மைதிலிக்கு இது எத்தனாவது மாசம்டா? 6 மாசம் இருக்குமா? போன தடவை அபார்ஷன் ஆயிடுத்து. உடம்ப ஜாகிரதையா பார்த்துக்க சொல்லு. நீ உடம்ப பார்த்துக்கடா. போதும் போதும், உங்க பொய்யான பாசெல்லாம் போதும். நான் வரேன். சார் ஒரு நிமிஷம் சார், நான் கொடுக்கறத வாங்கிட்டு போங்க. வாங்க ப்ளீஸ். மாலை போட்டு இருக்கேன்னு பார்க்குறேன். இல்லை கெட்ட வார்த்தையிலேயே திட்டுவேன். ஐ எம் கேப்பபிள் ராஸ்கல். எத்தனை வருஷமா சார் நீங்க மலைக்கு போறேள்? இது 13வது வருஷம். 13 வருஷமா போறேள். ஒரு தடவை கூட ஐயப்பனை பார்த்து வேண்டினதே இல்லையா எனக்கு நல்ல புத்தி கொடுன்னு? போடா டேய். இங்கே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? காலேஜ் போகலன்னா ஏதாவது புத்தகத்தை வச்சுட்டு படி. எக்ஸ்ட்ரா புக்ஸ், நாலேஜ் அது இம்ப்ரூவ் ஆகும். ஆமாம், அவன் பேர் என்ன? யாரு? அதான் உன்னோட அவன். பிரகாஷ். எது கேக்குற? நேரில் போய் கொஞ்சம் மோதி பார்க்க போகிறேன். எங்கே இருக்கான் சொல்லு. நீ அக்கா தெரிஞ்சா நிச்சயமா உன்னை பார்க்கவே மாட்டான். ஐ நோ த ட்ரிக். Yes? ஐம் பிரேமி. சிட்டி பேங்க்லேருந்து வரேன். யாரை பார்க்கணும்? பிரகாஷோட ஃபாதர் நீங்கள் தானே? ஆமாம், என்ன விஷயம்? கொஞ்சம் உள்ளே போய் கம்ஃபர்டபுளாக உட்காந்து பேசலாமே. சரி வாங்க. தேங்க்யூ. Yes. What can I do for you? சிட்டி பேங்க் கிரெடிட் கார்ட்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன். நீங்கள் ஒரு பொட்டென்ஷியல் கார்டு மெம்பராக இருக்க முடியும்னு எனக்கு தோணுச்சு. அதான் நேரில் பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். அட் ப்ரெசன்ட் வேறு ஏதாவது கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்களா? நான் கிரெடிட் கார்டெலாம் வச்சுக்கிறது இல்லை. ஏன்? அதில் எத்தனையோ அட்வான்டேஜஸ் இருக்கே. No. I don't believe in postponing payments. எனக்கு எதையுமே உடனுக்கு ஒன்று செட்டில் பண்ணி ஆகணும். கடன் வச்சுக்கிறது எனக்கு பிடிக்காத ஒன்று. என்ன பண்ணுறது? ஐ எம் a man of very high principles. நான் ஆர்மியிலிருந்து ரிட்டையர் ஆனவன். a very strict disciplinarian. a man of action. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, கிரெடிட் கார்டை தவிர வேற ஏதாவது மேட்டர் இருக்கா? அதுக்கு தான் வரேன். இவ்வளோ டிசிப்ளின்டாக இருக்கிற ஃபாதர்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கு. ப்ராப்ளமே சால்வ் ஆன மாதிரி. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? உங்கள் சன்னை கொஞ்சம் வர சொல்கிறீங்களா? அவன் எதுக்கு? அவரோட ஒரு சின்ன செட்டில்மெண்ட் இருக்கு. வாட் டு யூ மீன்? கூப்பிடுங்க, சொல்கிறேன். அவன் வீட்டில் இருக்கானா இல்லையா தெரியலையே. இருக்காரு. வெளியே மோட்டர் பைக்கை பார்த்துட்டேன். TN02C999. பிரகாஷ் இருக்கானா? டே பிரகாஷ், கம் ஹியர். என்ன டாட்? வா உட்காரு. இல்லை பரவாயில்ல, சொல்லுங்க. உங்ககிட்ட ஏதோ கேட்கணுமா? நான் பிரேமி, பிரீத்தியோட சிஸ்டர். பிரீத்தியா? யாரு பிரீத்தி? an unfortunate girl ditched by you. என்ன பேசுறீங்க? எனக்கு யாரையும் தெரியாது. தெரியாதா? வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. உள்ள வர சொல்றேன். அவகிட்டே சொல்லு தெரியாதுன்னு. பிரீத்தி, நோ, கூப்பிடாதீங்க.
நான் யாரையும் பார்க்க விரும்பல. என்ன சொல்றாங்க இவங்க? யாரடா பிரீத்தி? நான் சொல்றேன், வளர்த்தாம நறுக்குன்னு நான் சொல்றேன். பிரீத்தி என் சிஸ்டர். உங்க சன் பிரகாஷை லவ் பண்றா. இப்போ பிரெக்னெண்டா இருக்கா. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா. அத்தனையும் போய். எதியா போய்? எது போய்? பிரீத்தி வெளியே வெயிட் பண்றான்னு சொல்லி பிரீத்தின்னு கூப்பிட்ட உடனே நீ ஆம்பளையா இருந்தா கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கணும். ப்ளீஸ் நோட், அவரையும் அறியாம கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டாரு பயத்துல. என்னம்மா நீ மேல மேல பேசிக்கிட்டே போற? என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும். என்ன தெரியும்? What do you know? What the hell do you know about your son? என் பிள்ளைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். எல்லா அம்மாக்களும் சொல்றதுதான் இது. என் புள்ள யாரையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். லீவ் அலோன் இம்ப்ரெக்னேட்டிங் எனிபடி. You claim to be a strict disciplinarian, but in practice you are not. உங்க பையன் இப்படிப்பட்ட ஒரு தப்பை செஞ்சிருக்கான்னு தெரிஞ்ச உடனே நீங்க கொதிச்சு போயிருக்கணும் சார். But you are trying to shield your son. நாக்கு அடக்கி பேசு and don't shout. I am diabetic. பிரேமி, I am a disciplined father. எங்க ஃபேமிலி ஜீன்ஸ்லயே டிசிப்ளின் இருக்கும். உங்க டயபெட்டிஸ் வேணா அவரோட ஜீன்ஸ்ல இருக்கலாம், பட் certainly not your discipline. பிரகாஷ், அப்படிலாம் இல்லவே இல்லைன்னு சொல்லுடா. நான் தான் சொல்லிட்டேனேம்மா, அப்படி யாரும் எனக்கு தெரியாது. அப்படியா? அப்போ இதுல இருக்கிற கையெழுத்து யாருது? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. அப்படியே சொல்லுங்க. பாருங்க சார், with tons and tons of love to my sweet Preeti, என் சிஸ்டரோட பர்த்டேக்கு உங்க பையன் அனுப்பிச்சது. What bloody nonsense. That does not prove he has impregnated your sister. இன்னும் 6 மாசம் போனா ப்ரூவ் பண்ண முடியுமே. குழந்தை பிறந்தப்புறம் DNA டெஸ்ட் பண்ணா புரிஞ்சு போயிடும் உங்க புள்ளையோட வண்டவாளம். என்ன நீ மேல மேல பேசி? Let me complete. உண்மையை மட்டும் நீங்க இப்ப ஒத்துக்கலன்னா நான் கோர்ட்டுக்கு போவேன். குடும்பத்தையே கோர்ட்ல எடுத்து மானத்தை வாங்குவேன். And I mean it. என்ன நீ மேல? Let me complete. உங்களுக்குலாம் ஒரு பொண்ணு மேல ஆசைப்படுற அளவுக்கு தைரியம் இருக்கு. ஐ லவ் யூன்னு சொல்றதுக்கு தைரியம் இருக்கு. ஏதோ ஒரு வீக் மூமெண்ட்ல அவ சம்மதிச்சா அவளை அம்மா ஆக்குற அளவுக்கு தைரியம் இருக்கு. ஆனா அதையே பெத்தவங்க கிட்ட ஒத்துக்கிற அளவுக்கு தைரியம் இல்ல, துணிச்சல் இல்ல, முதுகெலும்பு இல்ல. You are all spineless cowards. பாருமா. Let me complete. காதலிக்கிறது தப்பு நான் சொல்லவே இல்லை. ஆனா எந்த நேரத்துலயும் அதை ஒத்துக்கிறது கன்விக்ஷன் இருக்கணும். கன்விக்ஷன் இல்லாத உங்களுக்குலாம் காதலடா ஒரு கேடு. நீ பாட்டு. Let me complete. காரி ஆன உடனே நிமிந்து நின்னு எஸ்ன்னு சொல்ல முடியாத கோழையா இருக்கீங்களே நீங்கள்லாம். உங்களுக்குலாம் வெக்கமா இல்ல, அவமானமா இல்ல? If you cannot want responsibility, you don't deserve to love anybody. என்னங்க Let me complete. 2 பேரும் சேர்ந்து தப்பு பண்ணுவீங்க. ஆண்கள் நீங்க தப்பிச்சுக்குவீங்க, பெண்கள் மட்டும் they have to bear the cross. இவளை பேச விட்டுட்டு. I'm yet to complete, madam. I'm not trying to defend my sister. 2 பேரும் சேர்ந்து தான் தப்பு பண்ணிருக்காங்க. அந்த தப்பை நான் இப்ப சரி பண்ண வந்திருக்கேன். உங்ககிட்ட ப்ளீட் பண்ண வரல, சால்வ் பண்ண வந்திருக்கேன். மிஸ்டர் பிரகாஷ், be bold. Admit your guilt. பாருமா. Please wait. எதையுமே உடனுக்குடன் செட்டில் பண்ணி ஆகணும், நான் கடனே வச்சுக்கிறது இல்லைன்னு சொல்வீங்களே. இப்போ உங்க பையன் கிரியேட் பண்ணியிருக்கிற கடனை நீங்க செட்டில் பண்ண வேண்டாமா? Now I leave it to your conscience. Your good judgment. I have completed. என்னடா சொல்ற? What do you say, my son? அந்த பொண்ணு வேற யார்கிட்ட போய் இப்படி ஏமாந்தாலோ